கருப்பு படத்துக்கு வந்திருக்கிறோம். மக்களே, கருப்பு படம் கொண்டு வந்து மக்களே, நான் வந்து ஊரில் வந்து கலையை ஓட்டிச்சு கருப்பு ஓட்டிருக்கு மக்களே. இப்போ நம்ம இந்த கருப்பு படத்தோட இன்டர்வெல்ல இருக்கிறோம். படம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது. இந்த மிச்ச படத்தை பார்த்துட்டு ஃபுல் படமாக எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே. இப்போ நம்ம கருப்பு படம் முடிச்சு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த படம் ஒரு ஃபேண்டஸியாக இருந்துச்சு மக்களே. அதோட கடைசியான கருப்பு வேஷத்தை வந்து ஆன்லைனில் சூப்பராக இருந்துச்சு மக்களே. மக்களே, இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான படம். இது ஒரு சாமி படம். பட் ஒரு பழைய சாமி படம் பார்க்குற ஃபீல் உங்களுக்கு இருக்காது. அதுவே இப்போ புது காலத்திற்கு ஏற்ற மாதிரியான ஒரு படமாகவும் இருக்குது. ஒரு புது காலத்தில் ஒரு சாமி வந்து நம்மளுக்கு உதவி பண்ணுச்சுன்னா அது எப்படி இருக்குன்னாங்க கதை. இந்த மாதிரி இந்த படத்தில் கோர்ட்டில் நியாயம் கேட்டு போகிறவங்களுக்கு அங்கே நியாயம் கிடைக்கல. அதுக்கு கருப்பு சாமி கருப்பு கோட்டு போட்டு லாயரை வந்து அதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்கன்றது தாங்க ஸ்டோரி. ஒரு கருப்பு கோட்டு போட்டு கூலியில் போட்டு அவ்வளோ மாதம் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அதனால நாங்களும் கருப்பு ட்ரெஸ்ஸோட போய் கருப்பு பார்க்க போனோம். கருப்பு ட்ரெஸ்ஸு அப்புறம் இங்கே ஷூ வரைக்கும் இருக்க மக்களே. இங்கே பாருங்க, இந்த மாதிரி படம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான படம். ஒரு டிஃப்ரெண்டான படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கம்பல்சரி இந்த படத்தை தியேட்டரில் போய் அதோட இந்த சாய்பகர் மியூசியம் சூப்பராக போட்டிருந்தாரு. அது ஒரு வைப்பு தேட்டர் சூப்பராக இருந்துச்சு மக்களே. இந்த படத்தோட பிஜிஎம் அண்ட் சாங்ஸ் எல்லாம் தியேட்டர் எஃபெக்டில் வேறு லெவலில் இருந்துச்சு. அதுவும் காடு மூடு தெரிக்க விட்டுருச்சு. அதுவும் காடு மூடு வெளியும் மூடு மக்களே. இந்த மாதிரி தியேட்டரில் வீடியோ எடுக்காத ஆளே இல்லைன்ற அளவுக்கு செம்ம வைப்பாக போச்சு சாங் எல்லாம். இந்த மாதிரி சாயப்பேங்கர் இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ சூப்பராக மியூசிக் போட்டிருக்காரு. ரியலி அப்ரிஷியேட்டிவ். ஆமாம் மக்களே, இவ்வளோ சின்ன வயசுல இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச பெரிய விஷயம். அப்புறம் இந்த படத்தில் வந்து ஹீரோயினுக்கு எப்பயும் போல் வேலை கொடுக்காமலாம் இல்லாமல் த்ரிஷாவுக்கு ஒரு நல்ல ரோல் இருக்குது இந்த படத்தில். ஒரு வக்கீலாண்டு போராடின மக்களே த்ரிஷா. டிஃப்ரெண்டான படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் தேட்டரில் பாருங்கள். அதுக்கு படம் ரொம்ப சூப்பர்னு இல்லை, படம் ஒரு கருத்துள்ள படமாக இருக்குது. சொல்லு, இது ஒரு கருத்துள்ள படம் மட்டும் இல்லை மக்களே. குடுக்கத்துல சாமி வந்தால் அவங்களுக்கு என்னென்ன விஷயம் நடக்கும்னாங்க இல்லை கதை. அதை மட்டும் இல்லை சாமி வர மட்டும் இல்லை மக்களே. இல்லை ரொம்ப ஃபேண்டஸியும் இருக்கு மக்களே. இந்த மாதிரி அதுவும் கிளைமேக்ஸ் சீனில் சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம வைப் ஆகிடுவாங்க. அப்படி ஒரு விஷயம்லாம் இருக்குது இல்லை. அது என்ன விஷயம்னா நீங்கள் மறக்காமல் வர பாருங்கள். அப்புறமா செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் ஆகிடுச்சு. ஸ்டோரியே முடிஞ்சதுக்கப்புறம் என்னடா பண்ணுறீங்கன்ற மாதிரி கொஞ்சம் போச்சு. பட் எப்படி மேனேஜ் பண்ணிட்டாங்க, ரொம்பலாம் போர் ஆகலை. தியேட்டர் எஃபெக்டில் படம் நல்லாயிருக்கும். டிவியில் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு தியேட்டர் எஃபெக்டில் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் இந்த படம் ஆனால் ஒன் டைம் வாட்சபிள் தான். நல்லாயிருக்கு, நல்ல ஸ்டோரி. பட் ஒன் டைம் வாட்சபிள். லூப் மூல பார்க்குற அளவுக்கு என்டர்டைனர் இல்லை. உங்களுக்கு சாமி நம்பிக்கை இருந்துச்சு, உங்களுக்கு கருப்பு சாமின்னா அவ்வளோ இதுனா நீங்கள் வீட்டு பார்த்து பார்க்கலாம். சாமி நம்பிக்கை இல்லைங்களுக்கு இது சுத்தமாக பிடிக்காம போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு நியாயம் கேட்கும் ஒரு படம். கருப்பு கோட்டு போட்ட கருப்பசாமி தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு படத்தோட ஒரு ரிவ்யூவோட நம்ம திரும்ப பார்க்கலாம். திருப்பி என்ன அடுத்த நல்ல படமோட நம்ம ரிவ்யூ பார்க்கலாம். நீங்கள் அந்த ரிவ்யூ பார்க்கணுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அமுங்க. அப்போ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் என்னோட சேனலோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு அதில் காட்டும். அடுத்த ரிவ்யூவில் நம்ம சந்திக்கலாம். இதோடு உங்களோட விடை பெற்றுக் கொள்வது ஜனனி அண்ட் ஜெகன்.